அன்பானவர்களே, அருமையான ஆண்டவர் இயேசு நாமத்துக்குள்ளே வாழ்த்துகிறேன். இந்த நாளில் இந்த அனுதினமும் ஆண்டவர் இயேசுவோட நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதை மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி உங்களுக்கு அருமையான ஒரு வார்த்தையை இயேசப்பா கொடுக்குறாங்க. என்ன தெரியுமா? ஏசாயா 61:7 உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டத்திலான பலன் வரும், லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தை சந்தோஷப்படுவார்கள். அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். ஏசாயா 61:7 உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டத்திலான பலன் வரும். தேவனுடைய பிள்ளைகளை, இப்போ வெட்கப்பட்டிருக்கிறீங்களா? உங்களை யாராவது அசிங்கப்படுத்திட்டாங்களா, அவமானப்படுத்தி? கவலைப்படாதீங்க. உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டத்திலான பலன் வரும். எந்த இடத்துல வெட்கப்பட்டீங்களோ, எந்த இடத்துல அவமானப்பட்டீங்களோ, அதே இடத்துல தேவன் 2 மடங்கு பலனை தருவார், ஆசீர்வதிப்பார். யோபு வாழ்க்கையில் ஆண்டவர் மகனை யார் வெட்கப்படுத்தாங்களோ அதே இடத்துல யோபுக்கு ரெட்டிப்பான நன்மையை தந்தார், 2 மடங்கு ஆசீர்வாதம் தந்தார். இன்றைக்கி உங்களுக்கும் கூட நீங்கள் வெட்கப்பட்ட அதே இடத்துல அதே தேசத்தில் ஆண்டவரை கர்த்தர் 2 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து, 2 மடங்கு இல்லைப்பா, அதை காட்டிலும் பல மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து உங்களை மகிழ பண்ணுவார். நீங்கள் அதே இடத்துல கனப்படுத்தப்படுவீங்க, அதே இடத்துல உயர்த்தப்படுவீங்க, அதே இடத்துல எல்லாரும் உங்களை வாழ்த்தும்படி ஆண்டவர் கிருபை செய்வார். எனக்கு தெரிந்த ஒரு அருமையான ஒரு குடும்பம் மிக கேவலப்பட்டு அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு நின்னாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ண தெரியுமா? அந்த குடும்பத்துக்கு ஒரு அற்புதம் செஞ்சாங்க. ஃப்ரான்ஸ்லேருந்து ஒரு அருமையான ஒரு ஃபேமிலி வந்தாங்க. காலையில் வாக்கிங் போனாங்க. வாக்கிங் போகும்போது அந்த குடும்பத்தாரை பார்த்தாங்க. அங்கே வாசலில் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. ரொம்ப வேதனைப்பட்டு வீடெல்லாம் உடஞ்சி நிலைமையில் இருக்கிறாங்க. உடனே ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுமா? அந்த குடும்பத்தார்கிட்ட உள்ளத்தில் பேசினாங்க. அவங்க உடனே அவங்களுக்கு உதவி செய்ய பண்ணுவாங்க. நீங்கள் யாரும்மா, என்னம்மா, உனக்கு ஏன் இப்படி கவலையோடு உட்காந்துருக்கீங்க கேட்டாங்க. பிரச்சனை கேட்ட உடனே அந்த குடும்பத்தார் அவர்களுக்கு உதவி செஞ்சாங்க. அவங்க வீடு அன்றைக்கி ஏலத்துக்கு போக வேண்டிய வீணாக போக போகுது. அதெல்லாம் அந்த குடும்பத்தை, அந்த பிரான்ஸ் அந்த குடும்பம் உடனே கொடுத்து அழகாக அந்த வீட்டை கட்டி எழுப்ப உதவி செஞ்சார். நிச்சயமாக தேவன் உங்களுக்கும் ஒரு ஆளை கொண்டு வருவார். நீங்கள் அவமானப்பட்ட அதே இடத்துல உங்களை கட்டி எழுப்புவார், நீங்கள் மேன்மைப்படுவீங்க. ஜெபம்லாமா? நல்ல ஆண்டவரே, அருமையான குடும்பத்தாருக்காக ஜெபிக்கிறேன். அவங்க வெட்கப்பட்ட அதே இடத்துல அவர்களை மகிழ்ச்சியாக்குங்கப்பா. 2 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து அவர்களை மேன்மைப்படுத்துங்கப்பா. கைவிடப்பட்டு இன்றைக்கி கவலையோடு வீட்டு வாசலில் உட்காந்துருக்காங்களே, அவர்களை தேவனை கேட்பார் யாரும் இல்லை, விசாரிக்கார் யாரும் இல்லை, அம்மா அவமானப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்கப்பா. ஆனால் இன்றைக்கி நீங்கள் அதுக்கான ஒரு ஆளை அனுப்புங்க. அவர்களை உற்சாகப்படுத்துங்க, அவங்களை தூக்கி விடுங்க, மேன்மைப்படுத்துங்க ராஜா. குப்பையில் கிடக்கிற அவர்களை தகப்பனே நீ கோபுரத்தில் உட்கார வைக்கிற தேவன் ஐயா. புனிதில் கிடக்கிற அவர்களை நீ மேன்மைப்படுத்துகிற தேவன். அப்படியே இந்த குடும்பத்தை ஆசீர்வதியும். என் சகோதர சகோதரி ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். நிச்சயமாக தேவன் அற்புதம் செய்வார். கவலைப்படாதீங்க. ஆண்டவர் குப்பையில் கிடக்கிற உங்களை கோபுரத்தில் உட்கார வைப்பார், புனிதில் கிடக்கிற உங்களை மேன்மைப்படுத்துவார், ஆசீர்வதிப்பார். நீங்கள் இரட்டிப்பான மகிழ்ச்சி அடைவீங்க. தேவ கிருபை உங்களோடு இருப்பதாக. ஆமென்.